ராமு சோமு. ராமுவும் சோமுவும் மிக சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க எப்பவும் ஒன்றாவே விளையாடுவாங்க. ஒரு நாள் அவங்க வசித்த கிராமத்தை தாண்டி ரொம்ப தூரம் போய் விளையாண்டாங்க. அப்போ ராமு கால் தவறி அங்கே இருந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். ரொம்ப பயந்து போன ராமு தன்னை காப்பாற்ற சொல்லி கத்துனான். சத்தம் கேட்ட சோமு அங்கே வந்து பார்த்தான். அவனும் யாராவது உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் அவங்களுக்கு உதவி செய்ய அங்கே யாருமே இல்லை. அப்போ தான் அங்கே ஒரு வாளியும் கயரும் இருக்கிறத பார்த்தான். சோமு உடனே வாளியை எடுத்துட்டு வந்து ராமுகிட்ட தொங்க விட்டான். உடனே ராமு அந்த வாளியை பிடிச்சுக்கிட்டான். உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கயத்தை இழுத்து ராமுவை காப்பாற்றினான் சோமு. 2 பேரும் தங்களோட கிராமத்துக்கு வந்து நடந்ததை சொன்னாங்க. ஆனால் ஊரில் இருந்த யாரும் அவங்க பேச்சை கேட்கல. அது எப்படி ஒரு சின்ன பையன் கிணத்துக்குள்ளே இருக்கிறவனை இழுத்து தூக்க முடியும்னு கேட்டாங்க. அப்பத்தான் அங்கே இருந்த ஒரு தாத்தா சிரிச்சாரு. உடனே எல்லாரும் அவர்கிட்ட ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், நான் அந்த பையனை நம்புகிறேன். அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும். தன்னோட நண்பனை காப்பாற்றும்போது உங்களை மாதிரி நம்பிக்கை இல்லாத சொற்களை யாரும் அவங்கிட்ட சொல்லலை. அதனால் அவன் கண்டிப்பாக பலசாலி தான். அவனோட பலத்தையும் தன்னம்பிக்கையும் சேரும்போது அவன் மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கான். ஒருவேளை உங்களை மாதிரி யாராவது உன்னால் முடியாது, வாளியை தூக்க உனக்கு பலம் போதாதுன்னு சொல்லியிருந்தா அவனோட தன்னம்பிக்கை தகர்ந்து அவனோட நண்பனை காப்பாற்ற முடியாமல் கூட போயிருக்கலாம். தன்னம்பிக்கையோட சின்ன செயலை செஞ்ச குழந்தைகிட்ட தன்னம்பிக்கை வளர்கிற சொற்களை சொல்லுங்க. இது மாதிரி அவநம்பிக்கையான சொற்களை சொல்லாதீங்கன்னு சொன்னார். உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா ராமுவை காப்பாற்றின சோமுவை எல்லாரும் பாராட்டினாங்க.